சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உலக மகா போதகர்கள். கலிஃபோர்னியா, 3 பிப்ரவரி 1900. இந்துக்களின் கொள்கைப்படி இந்த பிரபஞ்சம் அலை வடிவில் சுழன்று கொண்டிருக்கிறது. அது எழுகிறது, உச்சியை அடைகிறது, பிறகு கீழே வீழ்ந்து பள்ளத்தில் இருப்பது போல் சிறிது நேரம் இருக்கிறது, மீண்டும் எழுகிறது, வீழ்கிறது. இவ்வாறு அலைக்கு மேல் அலை எழுவதும் வீழ்வதுமாக இருக்கிறது. பிரபஞ்சத்தின் விஷயத்தில் எது உண்மையோ அதுதான் அதன் ஒவ்வொரு பகுதியின் விஷயத்திலும் உண்மையாக இருக்கும். மனித இன நிகழ்ச்சிகளின் ஓட்டமும் இப்படித்தான் இருக்கிறது. நாடுகளின் வரலாறும் இப்படித்தான் உள்ளது. அவை எழுகின்றன, வீழ்கின்றன. எழுச்சிக்கு பிறகு வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு பிறகு இன்னும் பெரிய அளவில் எழுச்சி. இத்தகைய ஓட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மத உலகிலும் இதே ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டின் ஆன்மீக வாழ்விலும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உண்டு. நாடு வீழ்ச்சியுறும்போது எல்லாம் உடைந்து சிதறுவது போல் ஆகிறது. பிறகு அது வலிமை பெற்று மீண்டும் எழுகிறது. ஒரு பேரலை வருகிறது. சில வேளைகளில் மாபெரும் அலையே புரண்டடித்து எழுகிறது. எப்போதும் அதன் உச்சியில் ஒரு மகிமை ஒளி வீசும் மகான், அதாவது இறை தூதர் ஒருவர் காணப்படுகிறார். அவரே தூண்டுபவராகவும் தூண்டப்படுபவராகவும் மாறி மாறி இருக்கிறார். அலையையும் சரி, நாட்டையும் சரி எழ செய்யும் தூண்டுகோல் அவரே. அதே வேளையில் அலையை உண்டாக்குகின்ற அதே சக்திகளால் அவர் படைக்கப்படுகிறார். ஒரு கணம் செயல்படுகிறார், அடுத்த கணம் செயல்படுத்தப்படுகிறார். சமுதாயத்தின் மீது அவர் தமது பெரும் சக்தியை பாய்ச்சுகிறார். அதே வேளையில் அந்த சமுதாயமே அவரை உருவாக்குகிறது. இவர்களே உலக மகா சிந்தனையாளர்கள். இவர்களே உலகின் தீர்க்கதரிசிகள், வாழ்வின் தூதர்கள், ஆண்டவனின் அவதாரங்கள். ஒரே மதம்தான் இருக்க முடியும், ஒரே தீர்க்கதரிசிதான் இருக்க முடியும், ஒரே அவதாரம்தான் இருக்க முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் அது உண்மையல்ல. இந்த இறை தூதர்களின் வரலாறுகளை நாம் படிக்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பங்கை, அதுவும் ஒரே பங்கை வகிக்கத்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தனித்த ஸ்வரத்தில் அல்ல, ஸ்வரங்களின் சங்கமத்தில்தான் இசையின் இயல்பு உள்ளது. இனங்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட எந்த ஒரு தனி இனமும் உலகை தனியாக அனுபவிக்க பிறக்கவில்லை. யாரும் அப்படி துணிந்து கூற முடியாது. இனங்களின் தெய்வீக இயல்பில் ஒவ்வொரு இனத்திற்கும் குறிப்பிட்ட பங்கு உண்டு. ஒவ்வொரு நாடும் செய்வதற்குரிய பணி உண்டு, நிறைவேற்றுவதற்குரிய கடமை உண்டு. எல்லாம் சேர்ந்ததே மாபெரும் இயல்பு. எனவே இந்த தீர்க்கதரிசிகளில் யாரும் உலகை நிரந்தரமாக ஆள பிறந்தவர்கள் அல்ல. இந்த விஷயத்தில் இதுவரை யாரும் வெற்றி பெறவில்லை. யாரும் அப்படி நிரந்தரமாக ஆளப்போவதும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை கொடுக்கின்றனர். அந்த பங்கு சம்பந்தப்பட்ட வரையில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கடைசியில் உலகை ஆள்வார்கள், அதன் விதியை நிர்ணயிப்பார்கள் என்பது உண்மை. நம்மில் பெரும்பாலானோர் ஒரு தனி மனிதனை சுற்றியுள்ள மதத்தை நம்புபவர்களாகத்தான் பிறக்கிறோம். கொள்கைகள், கோட்பாடுகள் பற்றியெல்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் சரி. ஆனால் அந்த கொள்கை ஒரு தனி மனிதர் மூலமாக வந்தால்தான் நாம் அதை புரிந்து கொள்கிறோம் என்பதை நம் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயலும் காட்டுகிறது. ஒரு லட்சிய மனிதரிடமிருந்து வந்தால்தான் நாம் எந்த கருத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஓர் எடுத்துக்காட்டை பார்த்துதான் கொள்கையை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எடுத்துக்காட்டும் தேவையில்லை, தனி மனிதனும் தேவையில்லை என்று நம் அமைப்பு இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நாம் அப்படி இல்லை. எனவே மனித இனத்தின் பெரும்பான்மையோர் இந்த மாமனிதர்கள், தீர்க்கதரிசிகள், அவதாரங்கள் இவர்களின் காலடியில் தங்களை வைத்துள்ளனர். இந்த அவதாரங்களைத்தான் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் வழிபடுகின்றனர். ஆரம்பத்திலிருந்தே முகமதியன் இத்தகைய வழிபாட்டிற்கு எதிராக இருந்தான். தீர்க்கதரிசிகளையோ இறை தூதர்களையோ வழிபடவோ வணங்கவோ அவர்கள் விரும்பவில்லை.
ஆனால் நடைமுறையில் ஒரு தீர்க்கதரிசிக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான மகான்களை வழிபடுகின்றனர். நாம் உண்மையை புறக்கணிக்க இயலாது. நாம் தனி மனிதர்களை வழிபடத்தான் வேண்டும். அது நல்லது. இறைவா, எங்களுக்கு தந்தையை காட்டுவாய் என்ற கேள்விக்கு உங்கள் தீர்க்கதரிசி என்ன பதில் சொன்னார்? ஞாபகம் இருக்கிறதா? என்னை பார்த்தவன் என் தந்தையை பார்த்தவனே என்பதல்லவா அவர் சொன்னது. கடவுள் ஒரு மனிதன் என்பதை தவிர நம்மால் வேறு என்ன கற்பனை செய்ய முடியும்? மக்களிலும் மக்கள் மூலமாகவும் தான் நாம் அவரை காண முடியும். ஒளியின் அதிர்வுகள் இந்த அறையில் எங்கும் இருக்கின்றன. இருந்தும் ஏன் நம்மால் அவற்றை காண முடியவில்லை? அந்த விளக்கு ஒன்றில்தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். கடவுள் எங்கும் உள்ள ஒரு தத்துவம், எங்கும் நிறைந்தவர். ஆனால் ஒரு மனித கடவுளிலும் ஒரு மனித கடவுள் மூலமாகவும் தான் நாம் அவரை பார்க்க முடியும், உணர முடியும் என்ற நிலையில் நம் அமைப்பு உள்ளது. இந்த பேரொளிகள் வரும்போது மனிதன் கடவுளை உணர்கிறான். அவர்கள் நம்மை போலன்றி வேறுபட்ட வழியில் வருகிறார்கள். நாம் ஏழைகளாக வருகிறோம், அவர்கள் சக்கரவர்த்திகளாக வருகிறார்கள். நாம் இங்கு அனாதைகளைப் போல், வழி தவறிவிட்டவர்களைப் போல், வழி தெரியாதவர்களைப் போல் வருகிறோம். நாம் என்ன செய்வது? நம் வாழ்வின் பொருள் என்ன என்பது நமக்கு தெரியாது. அதை நம்மால் அறிய முடியவில்லை. இன்று ஒன்று செய்கிறோம், நாளை இன்னொன்று செய்கிறோம். தண்ணீரில் இங்குமங்கும் அலைக்கழிக்கப்படுகின்ற சிறு வைக்கோல் துரும்பை போல் இருக்கிறோம். புயலில் அகப்பட்டு கொண்ட இறகு போல் தவிக்கிறோம். ஆனால் மனிதகுல வரலாற்றில் இந்த இறை தூதர்கள் வருவதை காண்கிறோம். தங்கள் பணி தயாராக இருப்பதை பிறப்பு முதல் இவர்கள் காண்கிறார்கள். முழு திட்டமும் அவர்கள் முன் தயாராக இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் எம்மிய அளவும் பிறழ்வதில்லை. ஒரு பணிக்காக வருவதால் அவர்கள் ஒரு செய்தியுடன் வருகிறார்கள். அவர்கள் எதையும் தர்க்க ரீதியாக விளக்க விரும்புவதில்லை. இந்த போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் தாங்கள் போதித்ததை தர்க்க ரீதியாக விவரித்ததை நீங்கள் கேட்டதுண்டா, படித்ததுண்டா? இல்லை, ஒருவர் கூட அப்படி செய்தது கிடையாது. அவர்கள் நேரடியாக பேசுகிறார்கள். எதற்காக அவர்கள் தர்க்க ரீதியாக விளக்க வேண்டும்? அவர்கள் உண்மையை காண்கிறார்கள். காண்பது மட்டுமல்ல, காட்டவும் செய்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரா என்று நீங்கள் என்னை கேட்டால் இருக்கிறார் என்று நான் சொல்வேன். அதற்கான காரணங்களை கேட்கிறீர்கள். பாவம், நான் திக்கி திணறி சில காரணங்களை கூறுகிறேன். நீங்கள் இயேசுவிடம் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டிருந்தால் அவர் ஆம் என்று சொல்லியிருப்பார். அதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்டிருந்தால் இதோ அவரை பாருங்கள் என்று காட்டியிருப்பார். அது ஒரு நேரடி அனுபவம், தர்க்க ரீதியான நிரூபணம் அல்ல. இருட்டில் தட்டு தடுமாறுவது அல்ல, நேரடி காட்சியின் வலிமை அது. நான் இந்த மேஜையை பார்க்கிறேன். நீங்கள் என்னதான் தர்க்கம் செய்தாலும் அந்த நம்பிக்கையை என்னை விட்டு நீக்க முடியாது. ஏனெனில் இது நேரடி அனுபவம். தங்கள் லட்சியங்களில் நம்பிக்கை, தங்கள் பணியில் நம்பிக்கை, எல்லாவற்றிற்கு மேலாக தங்கள் மீது நம்பிக்கை என்று இந்த பேரொளி செல்வர்களின் நம்பிக்கை அலாதியானது. அவர்களின் தன்னம்பிக்கை வேறு யாருக்கும் இருக்காது. நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? நீங்கள் அடுத்த பிறவியை நம்புகிறீர்களா? இந்த கொள்கையை நம்புகிறீர்களா? அந்த கோட்பாட்டை நம்புகிறீர்களா என்றெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கைகளிலெல்லாம் அடித்தளம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. தன்னை நம்பாதவன் எப்படி வேறு எதையாவது நம்புவான் என்று எதிர்பார்க்கிறார்கள். நான் இருப்பதிலேயே எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. நான் இருக்கிறேன், என்னை எதுவும் அழிக்க முடியாது என்று ஒரு கணம் நினைக்கிறேன். அடுத்த கணமே சாவை நினைத்து நடுங்குகிறேன். நான் அழிவற்றவன் என்று ஒரு கணம் நினைக்கிறேன். அடுத்த கணமே ஒரு பேய் முன்னால் தோன்றினால் நான் யார், எங்கிருக்கிறேன் என்பதே தெரியாது. நான் உயிருடன் இருக்கிறேனா, செத்து விட்டேனா என்று தெரியாது. ஒரு கணம் நான் ஆன்மீக உணர்வு உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன் என்று நினைக்கிறேன். அடுத்த கணம் ஓர் அடி வந்தால் போதும், நான் மல்லாந்து கீழே விழுகிறேன். ஏன்? நான் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டேன். என்னுடைய ஒழுக்க நெறி என்னும் முதுகெலும்பு உடைந்து விட்டது.
இந்த மகா போதகர்களிடம் நீங்கள் இந்த அடையாளத்தை எப்போதும் காண்பீர்கள். அவர்களுக்கு தங்கள் மீது திட நம்பிக்கை இருக்கிறது. இத்தகைய திட நம்பிக்கை தனித்தன்மை வாய்ந்தது. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த போதகர்கள் தங்களை பற்றி சொன்னதை நாம் பல வழிகளில் விளக்க முயல்கிறோம். தங்கள் அனுபூதியை பற்றி அவர்கள் சொல்வதை விளக்க 20,000 கொள்கைகளை கண்டுபிடிக்கிறோம். அவர்களைப் போல் நாம் நம்மை பற்றி நினைப்பதில்லை. அதனால் அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாததில் ஆச்சரியம் எதுவுமில்லை. மேலும் அவர்கள் பேசும்போது உலகம் கேட்டுத்தானாக வேண்டும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக ஆணைத்தரமாக வெளிவருகிறது. வெடிகுண்டைப் போல் வெடிக்கிறது. பின்னால் சக்தி இல்லாவிட்டால் வெறும் சொல்லில் என்ன இருக்கிறது? நீங்கள் எந்த மொழியில் பேசினால் என்ன? அதை எப்படி பேசினால் என்ன? நீங்கள் பேசுவது இலக்கண சுத்தமாக இருந்தால் என்ன? கவிதை நயமாக இருந்தால் என்ன? நீங்கள் பேசும் மொழி சொல் அலங்காரத்துடன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? முக்கியம் என்னவென்றால், கொடுப்பதற்கு உங்களிடம் ஏதாவது உள்ளதா இல்லையா என்பதுதான். அது கொடுக்கல் வாங்கல் விஷயமே தவிர வெறுமனே கேட்கும் விஷயம் அல்ல. உங்களிடம் கொடுக்க ஏதாவது இருக்கிறதா? அதுதான் முதல் கேள்வி. இருந்தால் கொடுங்கள். சொற்கள் அந்த அன்பளிப்பை எடுத்து செல்பவை மட்டுமே. எத்தனையோ வழிகளில் அது ஒன்று. சில வேளைகளில் அவர்கள் பேசுவதே இல்லை. குரு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். அவர் ஒரு 16 வயது இளைஞர். சீடரோ 80 வயது முதியவர். குரு போதித்தது மௌனம். சீடரின் சந்தேகங்கள் மறைந்தன என்று ஒரு பழைய சமஸ்கிருத சுலோகம் கூறுகிறது. சில வேளைகளில் இவர்கள் பேசுவதே இல்லை. எனினும் உண்மையை தங்கள் மனத்திலிருந்து பிற மனங்களுக்கு நேரடியாக கொடுத்து விடுவார்கள். கொடுப்பதற்கென்றே அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆணையிடுகிறார்கள். அவர்கள் இறை தூதர்கள். நீங்கள் அவர்களின் கட்டளைகளை ஏற்றையாக வேண்டும். இயேசு எத்தகைய அத்தாட்சியுடன் பேசுகிறார் என்பது உங்கள் சாஸ்திரங்களிலேயே உள்ளது. ஆகவே நீங்கள் போய் எல்லா தேசத்திற்கும் கற்பியுங்கள். என் கட்டளையின்படி நடந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று அவர் சொன்னது உங்கள் நினைவுக்கு வரவில்லையா? தமது செய்தியில் அவர் கொண்டிருந்த திட நம்பிக்கை அவர் கூறிய ஒவ்வொன்றிலும் துணிக்கிறது. தீர்க்கதரிசிகள் என்ற உலகம் வணங்குகின்ற இந்த எல்லா மகான்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் இதை காண்பீர்கள். இந்த மகா போதகர்கள் பூமியில் நடமாடும் தெய்வங்கள். வேறு யாரை நாம் வழிபடுவது? கடவுளை பற்றிய ஒரு கருத்தை நான் என் மனத்தில் உருவாக்க பார்க்கிறேன். எத்தனை தவறான சிறிய உருவை நான் உருவாக்கியுள்ளேன் என்பது எனக்கு தெரிகிறது. அந்த கடவுளை வணங்குவது பாவம். கண்களை திறந்து இந்த மகான்களின் நிஜ வாழ்க்கையை பார்க்கிறேன். நான் உருவாக்கக்கூடிய எந்த கடவுளையும் விட அவர்கள் உயர்ந்தவர்களாக விளங்குகிறார்கள். என்னிடம் திருடுபவனை பின்தொடர்ந்து ஓடி அவனை சிறைக்கு அனுப்பும் என்னை போன்ற ஒருவன் இரக்கத்தை பற்றி எத்தகைய கருத்தை உருவாக்க முடியும்? மன்னிப்பை பற்றி நான் என்ன உயர்ந்த கருத்தை உருவாக்க முடியும்? என்னை விட பெரிதாக எதையும் உருவாக்க முடியாது. உங்களில் யாரால் உங்கள் உடலை விட்டு குதித்து வெளியே வர முடியும்? உங்களில் யாரால் உங்கள் மனத்தை விட்டு குதித்து வெளியே வர முடியும்? யாராலும் முடியாது. நீங்கள் நிஜமாக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக தெய்வீக அன்பை பற்றி உங்களால் என்ன கருத்தை கொள்ள முடியும்? நாம் ஒருபோதும் அனுபவிக்காததை பற்றி நமக்கு ஒரு கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே கடவுளை பற்றிய ஒரு கருத்தை நான் எவ்வளவுதான் சிறப்பாக உருவாக்க முயன்றாலும் அது தோல்வியிலேயே முடியும். இவர்களிடமோ வெறும் கொள்கைகள் இல்லை, நேரடி உண்மைகள் உள்ளன. நான் என்னவென்றே அறியாத அன்பு, இரக்கம், பரிசுத்தம் இவற்றை பற்றிய உண்மைகள் உள்ளன. இந்த மனிதர்களின் பாதங்களில் வீழ்ந்து அவர்களை கடவுளாக நான் வழிபடுவதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? யாராலும் வேறு என்ன செய்ய முடியும்? நாம் பேசலாம்,
ஆனால் வேறு ஏதாவது செய்ய முடிந்த மனிதனை நான் பார்க்க விரும்புகிறேன். பேசுவதெல்லாம் உண்மை அல்ல. கடவுள், சகுனம், நிர்குணம் என்றெல்லாம் பேசுவது நல்லதுதான். ஆனால் இந்த மனித தெய்வங்கள்தான் எல்லா நாட்டினருக்கும் எல்லா இனத்தினருக்கும் உண்மையான கடவுள். மனிதன் மனிதனாக இருக்கும் வரையில் இந்த தெய்வீக மனிதர்கள் வழிபடப்படுவார்கள், வழிபடப்பட்டார்கள். உண்மையை பற்றிய ஸ்ரத்தை, நம்பிக்கை இதில்தான் உள்ளன. வெறும் கொள்கைகளால் என்ன பயன்? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். அவர்கள் எல்லோரையும் நம்மால் வணங்க இயலும், இன்னும் வரப்போகிறவர்களையும் வணங்க தயாராக இருக்க முடியும் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டேன். மகன் என்ன உடையில் வந்தாலும் தாய் அவனை அடையாளம் கண்டுவிடுவாள். அப்படி அவளால் முடியாவிட்டால் அவள் அவனது தாய் அல்ல என்பது நிச்சயம். உலகில் ஒரே ஒரு தீர்க்கதரிசியிடம்தான் உண்மையையும் தெய்வீகத்தையும் கடவுளையும் காண்கிறோம். வேறு யாரிடமும் அல்ல என்று உங்களில் யார் சொல்கிறார்களோ அவர்களை பற்றி நான் கொள்ளும் முடிவு என்னவென்றால், நீங்கள் யாரிடமும் தெய்வீகத்தை காணவில்லை என்பதுதான். நீங்கள் வெறும் வார்த்தைகளை விழுங்கியுள்ளீர்கள். கட்சி அரசியலை போல் ஒரு மத பிரிவுடன் உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டீர்கள். ஆனால் அது மதமாகாது. இந்த உலகில் சில மூடர்கள் இருக்கிறார்கள். பக்கத்தில் நல்ல இன்சுவை தண்ணீர் கிடைக்கும்போது உப்பு தண்ணீரைத்தான் குடிப்பார்கள். ஏனென்றால் அந்த உப்பு தண்ணீர் கிணறு அவர்களுடைய தந்தையால் வெட்டப்பட்டது என்பார்கள். என்னுடைய சிறு அனுபவத்தில் இதை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது என்னென்ன தீமைகளுக்கு மதம் காரணம் என்று சொல்கிறார்களோ அவை எதற்கும் மதம் காரணம் அல்ல. எந்த மதமும் மனிதர்களை கொடுமைப்படுத்தவில்லை. எந்த மதமும் சூனியக்காரிகளை கொளுத்தவில்லை. எந்த மதமும் இத்தகைய செயல்களை செய்யவில்லை. அப்படியானால் இவற்றை செய்யும்படி மக்களை தூண்டியது எது? அரசியல், ஒருபோதும் மதம் அல்ல. மதத்தின் பெயரில் அரசியல் நிலவுமானால் அது யாருடைய தவறு? ஆகவே என்னுடைய தீர்க்கதரிசி மட்டுமே உண்மையான தீர்க்கதரிசி என்று ஒருவன் சொல்லும்போது அது தவறு. அவன் மதத்தின் அரிச்சுவடி கூட தெரியாதவன். மதம் என்பது பேச்சல்ல, கொள்கை அல்ல, அறிவால் ஒப்புக்கொள்ளுதல் அல்ல. அது நம் இதய அந்தரங்கத்தில் உணர்வது, கடவுளை தொடுவது, பரமாத்மாவுடன் அவரது எல்லா மகோன்னத வெளிப்பாடுகளுடனும் தொடர்புடைய ஓர் ஆன்மா நான் என்ற உணர்வு. அது அனுபூதி. அது தந்தையின் வீட்டிற்குள் உண்மையில் நீங்கள் போய்விட்டால் அவருடைய குழந்தைகளை பார்க்காமலோ அறியாமலோ இருக்க முடியுமா? அவர்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தந்தையின் வீட்டிற்குள் நுழையவே இல்லை என்பது பொருள். மகன் என்ன உடை உடுத்தி இருந்தாலும் என்ன வேடத்தில் வந்தாலும் தாய் அவனை கண்டுபிடித்து விடுகிறாள். எல்லா நாடுகளின் எல்லா காலங்களின் அனைத்து ஆண் பெண் மகான்களை பாருங்கள். உண்மையிலேயே அவர்களிடையே வேறுபாடு இல்லாதிருப்பதை காண்பீர்கள். எங்கெல்லாம் உண்மையான மதம் இருக்கிறதோ, தெய்வ தொடர்பு இருக்கிறதோ, ஆன்மா தெய்வத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளதோ அங்கெல்லாம் மனம் பறந்திருந்தது. எனவே அதனால் எங்கும் ஒளியை பார்க்க முடிந்தது. இந்த விஷயத்தில் சில முகமதியர்கள் சிறிதும் பண்பாடற்றவர்களாக, பிரிவினை மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் ஒருவர், முகமது அவருடைய தீர்க்கதரிசி என்பது அவர்களுடைய தாரக மந்திரம். மற்றவை அனைத்தும் கெட்டவை மட்டுமல்ல, அவற்றை உடனடியாக அழித்தாகவும் வேண்டும். இதை நம்பாத ஆண் பெண் ஒவ்வொருவரும் நொடியில் கொல்லப்பட வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு ஒவ்வாதவை எல்லாம் உடனே உடைக்கப்பட வேண்டும். வேறு விஷயங்களை கற்பிக்கும் புத்தகங்கள் உடனே கொளுத்தப்பட வேண்டும். பசிபிக்கிலிருந்து அட்லாண்டிக் வரை 500 வருடங்களுக்கு உலகம் முழுவதும் இரத்தம் ஓடியது. அதுதான் முகமதிய மதம். அதே வேளையில் முகமதியர்களிடையே எங்கு ஒரு மகான் தோன்றினாலும் அவர் இந்த அக்கிரமங்களை கண்டிக்க தவறியதில்லை. அவர் தெய்வீக தொடர்பு பெற்றவர், உண்மையின் ஓர் அம்சத்தை அறிந்தவர் என்று இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவர் மதத்துடன் விளையாடவில்லை. ஏனெனில் அவர் தன் தந்தையின் மதத்தை பற்றி பேசவில்லை. மனிதன் என்ற முறையில் உண்மையை எடுத்து சொன்னார்.
தற்கால பரிணாம கொள்கையுடன் கூடவே பின்னால் திரும்பி செல்வதற்கான ஒரு கொள்கையும் உள்ளது. மதத்தின் பழைய கருத்துக்களுக்கு திரும்பி செல்கின்ற ஒரு போக்கு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் தவறாக இருந்தாலும் புதிதாக ஒன்றை நினைத்துத்தான் பார்ப்போமே, அது நல்லது. ஏன் இலக்கை பார்த்து குறிவைக்கக்கூடாது? தோல்விகளின் மூலம்தான் நாம் திறமைசாலிகளாகிறோம். காலம் எல்லையற்றது. சுவரை பாருங்கள். சுவர் என்றாவது பொய் சொன்னதுண்டா? அது சுவராகவே இருக்கிறது. மனிதன் பொய் சொல்கிறான், ஆனால் தேவனாகவும் ஆகிறான். எதையாவது செய்து கொண்டிருப்பது நல்லது. அது தவறாக முடிந்தாலும் பரவாயில்லை. சும்மா இருப்பதை விட அது நல்லது. பசு பொய் சொல்வதில்லை, ஆனால் அது என்றும் பசுவாகத்தான் இருக்கிறது. எதையாவது செய்யுங்கள், எதையாவது சிந்தியுங்கள். தப்போ சரியோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் எதையாவது சிந்தனை செய்யுங்கள். என் முன்னோர்கள் இவ்வாறு சிந்திக்கவில்லை என்பதற்காக நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என் உணர்ச்சிகளையும் என் சிந்தனை சக்தியையும் மெல்ல மெல்ல இழக்க வேண்டுமா என்ன? அதைவிட நான் செத்தே போகலாம். மதத்தை பற்றி நமக்கென்று உயிருள்ள கருத்துக்களோ முடிவுகளோ இல்லாவிட்டால் வாழ்க்கையினால் என்ன பயன்? நாத்திகர்களுக்கு சிறிது நம்பிக்கை இருக்கிறது. மற்றவர்களிடமிருந்து அவர்கள் வேறுபட்டாலும் அவர்கள் தாங்களாகவே சிந்திக்கிறார்கள். தாங்களாகவே சிந்திக்காதவர்கள் இன்னும் மத உலகில் நுழையவே இல்லை. அவர்களுடையது முதுகெலும்பற்ற வாழ்க்கை. அவர்கள் சிந்திப்பதில்லை, மதத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நம்பிக்கையற்றவன் நாத்திகன் கவலைப்படுகிறான், போராடுகிறான். ஆகவே எதையாவது சிந்தியுங்கள். கடவுளை நோக்கி போராடி செல்லுங்கள். தோல்வியுற்றால் பரவாயில்லை. ஒரு பைத்தியக்கார கொள்கையை உருவாக்கினாலும் பரவாயில்லை. உங்களை பைத்தியம் என்று நினைப்பார்கள் என்று தோன்றினால் அதை உங்கள் மனத்திற்குள்ளேயே வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் சென்று அதை பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் எதையாவது செய்யுங்கள். கடவுளை நோக்கி செல்ல போராடுங்கள். ஒளி வந்துதான் ஆக வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஒருவன் உணவு ஊட்டி வந்தால் கடைசியில் என் கைகள் செயலாற்றும் சக்தியை இழந்துவிடும். ஆட்டு மந்தை போல் ஒருவரை ஒருவர் பின்பற்றுவது ஆன்மீக மரணத்தில்தான் முடியும். வேலையின்றி இருப்பதன் விளைவு சாவுதான். வேலையில் ஈடுபடுங்கள். எங்கு வேலை நடைபெறுகிறதோ அங்கு வேறுபாடு இருக்க வேண்டும். வேறுபாடுதான் வாழ்க்கைக்கு சுவை தருகிறது. அதுதான் எல்லாவற்றின் அழகு, எல்லாவற்றின் கலை. வேறுபாடுதான் இங்கு எல்லாவற்றையும் அழகாக தோன்ற செய்கிறது. வேறுபாடுதான் வாழ்க்கையின் தொடக்கம், வாழ்க்கையின் சின்னம். அதை கண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தீர்க்கதரிசிகளை புரிந்து கொள்ளும் ஒரு நிலைக்கு இப்போது நாம் வந்து கொண்டிருக்கிறோம். முதுகெலும்பற்ற வாழ்க்கை வாழாமல் எங்கு உண்மையான சிந்தனை ஏதேனும் உள்ளதோ, எங்கு கடவுள் மீது சிறிதேனும் அன்பு உள்ளதோ அங்கு ஆன்மா கடவுளை நோக்கி வளர்ந்துள்ளது. ஒரு கணமாவது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடவுளின் நேரடி காட்சி பெற்றுள்ளது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன. எல்லாவற்றையும் விட நமக்கு மிக அருகிலும் எல்லாவற்றையும் விட மிக தொலைவிலும் இருப்பவனை கண்டதும் எல்லா சந்தேகங்களும் ஒரே அடியாக மறைகின்றன. மனத்தின் கோணல்கள் நிமிர்கின்றன. எல்லா தளைகளும் விலகுகின்றன. வினை பயன்களெல்லாம் அழிகின்றன. அதுதான் மதம். மதத்தை பற்றியவை அவ்வளவுதான். மீதியெல்லாம் வெறும் கொள்கை, கோட்பாடு. நேரில் அறியும் நிலைக்கு செல்வதற்கான பல வழிகள். நாம் கூடையை பற்றி சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். பழங்களோ சாக்கடையில் விழுந்துவிட்டன. இதுதான் நமது இப்போதைய நிலை. மதத்தை பற்றி இருவர் சண்டையிட்டு கொண்டால் அவர்களை ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிருக்கிறீர்களா? இயேசு ஒருவரே தீர்க்கதரிசி என்கிறான் ஒருவன். சரி, அவன் இயேசுவை கண்டிருக்கிறானா? உன் தந்தை பார்த்திருக்கிறாரா? இல்லை ஐயா என்கிறான் அவன். உன் தாத்தா பார்த்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை ஐயா என்கிறான். நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை ஐயா என்கிறான். பின் எதற்காக சண்டையிடுகிறீர்கள்? பழங்கள் சாக்கடையில் விழுந்து விட்டன. நீங்கள் கூடையை பற்றி சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அறிவுள்ள ஆண்களும் பெண்களும் இப்படி சண்டையிட வெட்கப்பட வேண்டும்.
இந்த இறை தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் மகோன்னதமானவர்கள், உண்மையானவர்கள். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஓர் உயர்ந்த கருத்தை பிரச்சாரம் செய்ய வந்துள்ளார்கள். உதாரணமாக இந்தியாவின் தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மதங்களை நிறுவியவர்களுள் அவர்கள் மிக பழமையானவர்கள். முதலில் கிருஷ்ணரை எடுத்துக்கொள்வோம். உங்களுள் கீதையை படித்தவர்களுக்கு அந்த நூல் முழுவதிலும் உள்ள ஒரே கருத்து பற்றின்மை என்பது தெரியும். பற்றற்று இருங்கள். உங்கள் இதய அன்பு ஒரே ஒருவருக்குத்தான். யாருக்கு? ஒருபோதும் மாறாமல் இருக்கின்ற ஒருவருக்கு. அந்த ஒருவர் யார்? கடவுள். மாறுகின்ற எதற்கும் உங்கள் இதயத்தை தவறி போய்கூட ஒப்படைத்து விடாதீர்கள். அதனால் துன்பம்தான் உண்டாகும். நீங்கள் அதை ஒரு மனிதனிடம் கொடுக்கலாம், ஆனால் அவன் இறந்து போனால் விளைவது துன்பம். உங்கள் நண்பரிடம் கொடுக்கலாம், ஆனால் அவன் நாளைக்கே உங்கள் விரோதியாக மாறலாம். உங்கள் கணவரிடம் ஒப்படைக்கலாம், ஆனால் அவர் ஒரு நாள் உங்களோடு சண்டையிடலாம். உங்கள் மனைவியிடம் ஒப்படைக்கலாம், ஆனால் அவள் நாளை மறுநாள் இறந்து விடலாம். உலகம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார், பகவான் ஒருவர்தான் என்றும் மாறாதவர். அவரது அன்பு ஒரு நாளும் குறைவதில்லை. நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அவர் எப்போதும் அதே இரக்கமுள்ள, அதே அன்புள்ள இதயமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. நாம் என்ன செய்தாலும் சரி, அவர் கோபப்படுவதில்லை. நம்மீது அவர் எப்படி கோபம் காட்ட முடியும்? உங்கள் குழந்தை எத்தனையோ குறும்புத்தனங்கள் செய்கிறது. அதற்காக குழந்தை மீது கோபம் கொள்கிறீர்களா? நாம் என்ன ஆகப் போகிறோம் என்பது கடவுளுக்கு தெரியாதா? இன்றோ நாளையோ நாம் எல்லோரும் பரிபூரணர்களாகப் போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு பொறுமை இருக்கிறது, எல்லையில்லாத பொறுமை இருக்கிறது. நாம் அவரை நேசிக்க வேண்டும். உயிருடன் உள்ள எல்லோரையும் அவரிலும் அவர் மூலமாகவும் நேசிக்க வேண்டும். இதுதான் ஆதார ஸ்ருதி. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும், ஆனால் மனைவிக்காக அல்ல. என் அன்பே, ஒரு கணவனும் அவன் கணவன் என்பதற்காக நேசிக்கப்படுவதில்லை. பகவான் அவனுள் உள்ளார் என்பதற்காகத்தான் நேசிக்கப்படுகிறான். அன்பில் கூட கணவனை நேசிப்பதாக மனைவி நினைத்த போதிலும் உண்மையில் அவனது வசீகரம் அவனுள் உரைகின்ற ஆண்டவன்தான் என்று வேதாந்த தத்துவம் கூறுகிறது. அவர் ஒருவர்தான் வசீகரிக்கக்கூடியவர், வேறு யாரும் அல்ல. பெரும்பாலான நேரங்களில் மனைவிக்கு இது தெரியாது. உண்மையை அறியாமலே அவள் சரியான காரியத்தை செய்கிறாள், அதாவது ஆண்டவனை நேசிக்கிறாள். இதை அறியாமல் செய்யும்போது துன்பம் உண்டாகக்கூடும். அறிந்து செய்தால் அதுதான் முக்தி. நமது சாஸ்திரங்கள் இப்படித்தான் கூறுகின்றன. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு துளி மகிழ்ச்சி இருக்கிறதோ, அது அவர் அங்கு இருப்பதால் உண்டாகிறது என்று அறிய வேண்டும். ஏனெனில் அவர்தான் மகிழ்ச்சி, பெரும் பேறு, அன்பு எல்லாம். அவர் அங்கு இல்லாவிட்டால் அன்பு இருக்க முடியாது. கிருஷ்ணருடைய போதனையின் போக்கு எப்போதும் இதுதான். அதை அவர் தம் இனத்தின் மீது ஆழ பதித்து விட்டார். இந்து எதை செய்தாலும், தண்ணீர் குடித்தால் கூட, இதனால் ஏதாவது புண்ணியம் உண்டு என்றால் அது பகவானையே அடையட்டும் என்று சொல்கிறான். பௌத்தன் ஏதாவது நல்ல காரியம் செய்தால், இந்த நற்செயலின் புண்ணியம் உலகத்திற்கு போகட்டும், நான் செய்யும் காரியத்திற்கு ஏதாவது புண்ணியம் உண்டு என்றால் அது உலகிற்கு போகட்டும், உலகின் தீமைகள் என்னை வந்து அடையட்டும் என்று சொல்கிறான். தான் கடவுளிடம் திட நம்பிக்கை உள்ளவன் என்று இந்து கூறுகிறான். கடவுள் எல்லாம் வல்லவர், எங்குமுள்ள எல்லா ஆன்மாக்களின் ஆன்மாவாக அவர்தான் திகழ்கிறார் என்றும் இந்து சொல்கிறான். என் புண்ணியங்களை எல்லாம் அவருக்கு அர்ப்பணிப்பதுதான் மிக சிறந்த தியாகம். அவை பிரபஞ்சம் முழுவதற்கும் போய்விடும் என்று இந்து சொல்கிறான். இது ஒரு பக்கம். கிருஷ்ணருடைய மற்றொரு செய்தி என்ன? இந்த உலகின் நடுவில் வாழ்ந்து வேலை செய்து அதன் பலன்களை யார் பகவானுக்கு அர்ப்பணித்து விடுகிறானோ அவனை உலகின் தீமைகள் தீண்டுவதில்லை. தண்ணீருக்குள் பிறந்த தாமரை தண்ணீருக்கு மேலே எழுந்து மலர்கிறது.
உலக செயல்களை செய்து கொண்டு கர்ம பலனை பகவானுக்கு அர்ப்பணித்து விடுபவன் அது போன்றவன். தீவிரமாக வேலை செய்தல் என்ற கருத்தின் ஆசிரியர் என்ற முறையில் கிருஷ்ணர் இன்னொரு இசையை எழுப்புகிறார். வேலை செய், வேலை செய், இரவும் பகலும் வேலை செய் என்று கூறுகிறது கீதை. அப்படியானால் அமைதி எங்கே? வாழ்க்கை முழுவதும் ஒரு வண்டி குதிரை போல் வேலை செய்து வண்டியுடனேயே சாக வேண்டுமென்றால் நான் இங்கு எதற்காக இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். கிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் அமைதியை காண்பீர்கள். ஆனால் வேலை செய்வதை விட்டு ஓடுவது ஒருபோதும் அமைதி காண்பதற்கான வழி அல்ல. முடிந்தால் உங்கள் கடமைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மலை உச்சிக்கு போங்கள். அங்கு மனம் சுற்றி 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 கொண்டுதான் இருக்கும். ஒருவன் ஒரு சன்னியாசியை பார்த்து, சுவாமி, தாங்கள் ஒரு நல்ல இடம் கண்டுபிடித்தீர்களா? எத்தனை வருடங்களாக தாங்கள் இமயமலை பிரதேசத்தில் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். 40 வருடங்களாக என்று சன்னியாசி பதில் அளித்தார். தேர்ந்தெடுத்து தங்குவதற்கு எத்தனையோ அழகான இடங்கள் உள்ளனவே, நீங்கள் ஏன் எதையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவன் கேட்டான். 40 வருடங்களாக என் மனம் என்னை அப்படி செய்ய விடவில்லை என்றார் சன்னியாசி. அமைதியை காண்போம் என்று நாம் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் மனம் நம்மை அதற்கு அனுமதிப்பதில்லை. தாத்தாத்திரியை ஒருவன் பிடித்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஊருக்கு வெளியே சென்றிருந்த ஒரு இராணுவ வீரன் இராணுவ முகாமை அடைந்து, நான் ஒரு தாத்தாத்திரியை பிடித்துள்ளேன் என்று கத்தினான். உள்ளே கொண்டு வா என்றது ஒரு குரல். அவன் உள்ளே வரமாட்டேன் என்கிறான் ஐயா என்றான் அவன். அப்படியானால் நீ உள்ளே வா என்றது அந்த குரல். அவன் என்னை விடமாட்டேன் என்கிறான் ஐயா என்றான் அந்த இராணுவ வீரன். மனத்தின் விஷயமும் இதேபோல்தான். நாமும் தாத்தாத்திரியையே பிடித்துள்ளோம். நம்மால் அதை அடக்க முடியவில்லை. நாம் அமைதியாக இருக்க அது விடுவதில்லை. நாம் எல்லோரும் தாத்தாத்திரியை பிடித்துள்ளோம். நிம்மதியாக இரு, அமைதியாக இரு என்றெல்லாம் எல்லோரும் சொல்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் அப்படி சொல்ல முடியும். அமைதியாக இருக்க முடியும் என்று நினைக்கவும் இயலும். ஆனால் அது வெகு கடினமான காரியம். அதை நான் செய்ய முயன்றிருக்கிறேன். எல்லா கடமைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மலை சிகரங்களுக்கு ஓடுகிறான் மனிதன். குகைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் வசிக்கிறான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அவன் தாத்தாத்திரியை அல்லவா பிடித்திருக்கிறான். அவனது உலகம் எப்போதும் அவனுடனேயே அல்லவா இருந்தது. மனத்திற்குள் அல்லவா தாத்தாத்திரி உள்ளான். எனவே வெளியில் உள்ள அப்பாவிகளை குற்றம் சொல்ல வேண்டாம். தாத்தாத்திரி உள்ளே இருக்கிறான். நாமோ இந்த சூழ்நிலைகள் நல்லவை, இந்த சூழ்நிலைகள் கெட்டவை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவனை அடக்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதனால் நாம் கடமைகளை புறக்கணிக்கக்கூடாது. ஆண்மையுடன் அவற்றை ஏற்று பயன் கருதாமல் வேலை செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் போதிக்கிறார். வேலைக்காரனுக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லை. போர் வீரனுக்கு தர்க்கம் செய்ய உரிமை இல்லை. முன்னேறுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையின் இயல்பை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். முன்னே செல்லுங்கள். சுயநலமில்லாமல் இருக்கிறீர்களா என்று உங்கள் மனத்தை கேளுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் எதையும் பொருட்படுத்த தேவையில்லை. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. குதியுங்கள். கையிலுள்ள கடமைகளை செய்யுங்கள். பிறகு படிப்படியாக நீங்கள் உண்மையை உணர்வீர்கள். தீவிரமான வேலையின் நடுவில் ஆழ்ந்த அமைதியை யார் உணர்கிறானோ, யார் ஆழ்ந்த அமைதியின் நடுவில் தீவிரமான செயலை காண்கிறானோ அவனே யோகி, அவனே மகான். அவன் பூரணத்துவத்தை அடைந்து விட்டான். இந்த போதனையின் விளைவாக உங்கள் கடமைகள் அனைத்தையும் புனிதமானவையாக காண்கிறீர்கள். உலகின் எந்த கடமையையும் இழிவானது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. அரியாசனத்தில் அமர்ந்துள்ள அரசனுக்கு அவனது கடமை எத்தனை சிறந்ததோ அத்தனை சிறந்தது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கடமையும்.
புத்தரின் செய்தியை கேளுங்கள். ஓர் அற்புத செய்தி அது. நம் இதயத்தில் அதற்கு இடம் உண்டு. சுயநலத்தையும் உங்களை சுயநலமிகளாக ஆக்கும் அனைத்தையும் வேருடன் பிடுங்கி எறியுங்கள். மனைவி, மக்கள், குடும்பம் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். உலகத்தை சார்ந்திருக்காதீர்கள். முற்றிலும் சுயநலமற்றவராக ஆகுங்கள் என்கிறார் புத்தர். தான் சுயநலமற்று இருக்க முடியும் என்று நினைக்கிறான் உலகியல் மனிதன். ஆனால் மனைவியின் முகத்தை பார்த்ததும் அவனை சுயநலம் ஆட்கொண்டு விடுகிறது. தான் முற்றிலும் சுயநலமற்றவளாக இருக்க முடியும் என்று தாய் நினைக்கிறாள். ஆனால் குழந்தையின் முகத்தை பார்க்கிறாள். சுயநலம் வந்துவிடுகிறது. உலகின் எல்லா விஷயங்களிலும் இப்படியே நடக்கிறது. சுயநல ஆசைகள் எழுந்தவுடனே, ஒரு சுயநல காரியத்தை செய்ய ஆரம்பித்தவுடனே முழு மனிதன், உண்மை மனிதன் மறைந்து விடுகிறான். அவன் ஒரு மிருகம் போல் ஆகிறான். அடிமை ஆகிறான். தன்னுடன் இருப்பவர்களையே மறக்கிறான். அதன் பிறகு அவன் நீங்கள் முதலில், நான் பிறகு என்று சொல்வதில்லை. மாறாக நான் தான் முதலில், மற்றவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்கிறான். கிருஷ்ணரின் செய்தியும் நமக்கு தேவைப்படுவதை காண்கிறோம். அது இல்லாவிட்டால் நம்மால் நகரவே முடியாது. கிருஷ்ணரின் செய்திக்கு செவிசாய்க்காமல் நம்மால் ஒரு கடமையையும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அமைதியாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக ஏற்று நடத்த முடியாது. உங்கள் செயலில் தீமை இருந்தாலும் பயப்படாதீர்கள். ஏனெனில் தீமை இல்லாத செயலே கிடையாது. அதை பகவானுக்கு விட்டுவிடுங்கள். பலனை எதிர்பார்க்காதீர்கள். மறுபக்கம் அந்த இன்னொரு செய்திக்கும் நம் இதயத்தில் ஒரு மூலையில் இடம் இருக்கிறது. காலம் பறக்கிறது. இந்த உலகம் எல்லைக்கு உட்பட்டது, துன்பம் நிறைந்தது. நல்ல உணவு, நல்ல உடைகள், வசதியான வீடு என்று சுகபோகங்களுடன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்களே, பெண்களே, கோடிக்கணக்கானோர் பட்டினி கிடந்து மடிகிறார்களே, அதை சற்றேனும் எண்ணி பார்க்கிறீர்களா? எங்கும் துன்பம், துன்பம், துன்பம் என்ற பேருண்மையை எண்ணி பாருங்கள். குழந்தையின் முதல் குரலை கவனியுங்கள். அது உலகில் நுழைந்ததும் அழுகிறது. அது அழுகிறது என்பது உண்மை. இது அழுவதற்கான இடம். அந்த இறை தூதரின் செய்திக்கு நாம் செவிசாய்த்தால் நாம் சுயநலமிகளாக இருக்கக்கூடாது. இதோ இன்னொரு இறை தூதரை பாருங்கள். நாசரேத்தின் இயேசு. தயாராக இருங்கள், பரலோக சாம்ராஜ்யம் அருகில் உள்ளது என்று அவர் போதிக்கிறார். கிருஷ்ணரின் செய்தியை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து பற்றின்றி வேலை செய்ய முயல்கிறேன். ஆனால் சில வேளைகளில் மறந்து விடுகிறேன். அப்போது புத்தரின் செய்தி திடீரென்று என் நினைவுக்கு வருகிறது. எச்சரிக்கையாக இரு, ஏனெனில் உலகில் அனைத்தும் நிலையற்றவை. வாழ்க்கையில் தொடர்ந்த துன்பமே உள்ளது. இதையும் நான் கவனிக்கிறேன். இவற்றுள் எதை ஏற்றுக்கொள்வது என்று நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறேன். பேரிடி போல் ஒரு செய்தி வருகிறது. தயாராக இருங்கள், பரலோக சாம்ராஜ்யம் அருகில் உள்ளது. ஒரு கணம் கூட தாமதிக்காதீர்கள். நாளைக்கென்று எதையும் விட்டு வைக்காதீர்கள். கடைசி நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். அது இப்பொழுதே, இந்த கணத்தில் கூட உங்களை எட்டி பிடிக்கலாம். இந்த செய்திக்கும் ஒரு இடம் உள்ளது. அதையும் ஒப்புக்கொள்கிறோம். இறை தூதருக்கு எங்கள் வணக்கம். பகவானுக்கு எங்கள் வணக்கம். பிறகு சமத்துவத்தின் தூதரான முகமது வருகிறார். அவரது மதத்தில் என்ன நன்மை இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள். அதில் நன்மை இல்லாவிட்டால் அது எப்படி பிழைத்து நிற்க முடியும்? நல்லது மட்டுமே வாழ்கிறது. அது மட்டுமே பிழைத்து நிற்கிறது. ஏனெனில் நல்லது மட்டுமே வலிமை வாய்ந்தது. அதனால்தான் அது பிழைத்து நிற்கிறது. இந்த வாழ்க்கையில் கூட தீயவனின் வாழ்வு எத்தனை நாள்? தூயவனின் வாழ்வு இதைவிட அதிகமில்லையா? சந்தேகமில்லாமல். ஏனெனில் தூய்மையே வலிமை, நன்மையே வலிமை. முகமதிய மதத்தின் போதனைகளில் நல்லது இல்லாவிட்டால் அது எப்படி இதுவரை வாழ்ந்திருக்க முடியும்? அதில் நல்லவை ஏராளம் உள்ளன. முகமது சமத்துவத்தின் தீர்க்கதரிசி. எல்லா மனிதர்களுடைய, எல்லா முகமதியர்களுடைய சகோதரத்துவத்தின் தீர்க்கதரிசி.
எனவே ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு இறைத்தூதரும் ஒரு தனி செய்தியுடன் இருப்பதை காண்கிறோம். முதலில் அந்த செய்தியை கேட்டுவிட்டு பிறகு அவரது வாழ்க்கையை பார்த்தால் முழு வாழ்க்கையும் பிரகாசமாக விளங்கி நிற்பதை காண்பீர்கள். இப்போதோ அறிவற்ற மூடர்கள் தங்கள் மன வளர்ச்சிக்கு ஏற்ப 20,000 கொள்கைகளை ஆரம்பிக்கிறார்கள். தங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப விளக்கங்களை கூறுகிறார்கள். பிறகு அவற்றை இந்த மகா போதகர்கள் கூறியதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய போதனைகளில் தங்கள் தவறான கருத்துக்களை புகுத்துகிறார்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் அவருடைய வாழ்க்கைதான் சரியான விளக்கமாகும். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் செய்த செயல்கள் அவருடைய போதனைகளுக்கு சான்று கூறும். கீதையை படியுங்கள். அது கீதாச்சாரியரின் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிப்பதை காண்பீர்கள். முகமதியர்களின் வாழ்க்கையில் பூரண சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் என்பதை முகமது தன் வாழ்க்கையின் மூலம் காட்டினார். அங்கே இனம், ஜாதி, கொள்கை, நிறம், பால் வேறுபாடு என்ற எதுவும் இருக்கவில்லை. துருக்கி சுல்தான் ஆப்பிரிக்க சந்தையிலிருந்து ஒரு நீக்ரோவை வாங்கி சங்கிலியால் பிணைத்து துருக்கிக்கு கொண்டு வரலாம். ஆனால் அவன் முகமதியனாகி போதிய தகுதியும் ஆற்றலும் அவனுக்கு இருக்குமானால் அவன் சுல்தானின் மகளையே திருமணம் செய்யலாம். அமெரிக்காவில் நீக்ரோக்களும் செவ்விந்தியர்களும் நடத்தப்படுவதை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இந்துக்கள் என்ன செய்கிறார்கள்? உங்கள் பாதிரிகளில் ஒருவர் எங்கள் வைதிகர் ஒருவரின் உணவை தொட்டுவிட்டால் உணவை தூக்கி எறிந்து விடுவார் வைதிகர். எங்கள் தத்துவம் மிக உயர்ந்ததாக இருந்தாலும் நடைமுறையில் எங்களுக்குள்ள பலவீனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்குதான் மற்ற இனத்தாரை விட முகமதியர்களிடம் பெரும் சிறப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். இனத்தையோ நிறத்தையோ கருதாமல் அவர்கள் சமத்துவத்துடன், பூரண சமத்துவத்துடன் நடந்து கொள்கிறார்கள். இவர்களை விட சிறந்த தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்களா? நிச்சயமாக தோன்றுவார்கள். ஆனால் அதை எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். எல்லா பழைய ஏற்பாடுகளிலிருந்தும் தொகுக்கப்பட்ட இந்த உண்மையான புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பழைய செய்திகள் அனைத்தையும் எடுங்கள். அவற்றுடன் நீங்கள் அனுபூதியில் பெற்ற உண்மைகளை சேர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசிகளாக விளங்குங்கள். இந்த எல்லா போதகர்களும் மகான்கள். ஒவ்வொருவரும் நமக்கு சிறிதை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நம் தெய்வங்களாக விளங்கினர். நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். நாம் அவர்களுடைய பணியாட்கள். கூடவே நமக்கும் நாம் வணக்கம் செலுத்திக் கொள்கிறோம். ஏனெனில் அவர்கள் தீர்க்கதரிசிகள். கடவுளின் குழந்தைகள் என்றால் நாமும் அப்படித்தான். அவர்கள் தங்கள் நிறைநிலையை அடைந்தார்கள். நாமும் நமது நிறைநிலையை இப்போது அடையப் போகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பரலோக சாம்ராஜ்யம் அருகில் உள்ளது. நான் ஒரு தீர்க்கதரிசி ஆவேன். நான் ஒளியின் தூதன் ஆவேன். நான் கடவுளின் குழந்தை ஆவேன். இல்லை, நான் ஒரு கடவுளே ஆவேன் என்று இந்த கணமே நாம் ஒவ்வொருவரும் ஒரு திடமான தீர்மானம் செய்து கொள்வோம்.